செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கடந்த வியாழனன்று நடந்த பிசிக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் 1999 தேர்தல் அரசியலில் பிசிக அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் என குறிப்பிட்டு பேசியிருந்தார். அவரது பேச்சை உடனே எக்ஸ் தளத்தில் பதிவேற்றாமல் சனிக்கிழமை காலை திடீர் என 2 முறை பதிவேற்றம் செய்யப்பட்டு சில நிமிடங்களில் டெலிட்டும் செய்யப்பட்டது. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட் 5 சீட் வந்து ஓப்பனாருக்கு என்ன பிடிச்சதுதான். கூட்டணியில சேரும்போது ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களாண்ணே, என்னன்னு கேட்டார். ஏதோ ஒரு போர்ஷன் சொன்னீங்களாண்ணே அப்படின்னு எனக்கு என்ன சொன்னேன்னு தெரியல, முடிச்சோம். அப்ப அழகிரியும் எழுத்தர்களும் சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. சும்மா சராசரி ஆளை பார்க்குற மாதிரி எங்களை சும்மா சோசியல் மீடியா கிடைச்சிருச்சுன்னு எவனோ கூப்பிடுறான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டு பேசக்கூடாது. இந்த நிலையில் மதுரை சென்ற திருமாவளவனிடம் விமான நிலையத்தில் வைத்து செய்தியாளர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பினர். ஆனால் எப்போதும் நின்று நிதானமாக பேசும் திருமாவளவன் இந்த முறை நின்று நிதானமாக பேட்டி அளிக்கவில்லை. அது யாராவது அட்மின் பண்ணிருப்பாங்க, இல்ல அட்மின் பண்ணிருப்பாங்க, தெரியல, நான் பார்த்து சொல்றேன். அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா சார்? அவங்க அந்த டாக்ஸி அப்படியே வச்சிருக்க விரும்புறீங்களா சார்? அண்ணா கேட்டாம அட்மின் வந்து நீட்டிட்டாங்களா சார்? தெரியல, நான் பார்க்கல, இப்பதான் பார்க்கணும், இனிமே தான் பார்க்கணும். இல்ல, நாங்க அது ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தானே. தெரியல, அட்மின் இல்ல, எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு தான் சொல்லணும். ஆனால் சர்ச்சை பெரிதாக வெடித்த நிலையில் மீண்டும் மதுரை அவனியாபுரத்தில் நின்று நிதானமாக பேட்டியளித்த திருமாவளவன் தான் டெல்லியிலிருந்து வந்ததால் நடந்தது எதுவும் தெரியாது என்று கூறினார். நான் டெல்லியில இருந்து ஃப்ளைட்ல வந்தேன். இங்கே இறங்கின பிறகுதான் மதுரையில் சொன்னாங்க, இனிமே தான் அவங்களை நான் தொடர்பு கொண்டு பேசணும். பழைய வீடியோ இல்லை, அது புது வீடியோ தான். பழைய செய்தியை கோட் பண்ண 2 பேர் அட்மின் இருக்காங்க. அது என்ன அவங்களுக்குள்ள என்ன சிக்கல் தெரியல, அதனால அந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. 2 அட்மின்களில் பவர் ஷேர் குறித்த வீடியோவை பகிர்ந்தது யாரென்று தெரியவில்லை என்று சமாளித்த திருமாவளவன் 2021 அதிகாரத்தில் பங்கு கேட்டிருக்கலாம், இல்லை என்றால் 2026 தான் கேட்க முடியும் என அடுத்த டார்கெட் குறித்து விளக்கினார். இப்போ என்ன ஜனநாயகத்துக்கு விரோதமான ஆட்சியை நடந்துகிட்டு இருக்கு, அப்படி இல்லை. ஜனநாயக பரவலாக்கத்தில் அதிகார பரவலாக்கம் முக்கியமானது. ஒரு முக்கியமான ஃபேக்டர் அது. அதை எப்பவும் பேசலாம், எப்பவும் கேட்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை, இப்போ ஒன்றும் எலெக்ஷன் நேரம் இல்லைல்ல. நான் கேட்டிருந்தா 2021 தேர்தலில் கேட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா 2026 தேர்தலில் இப்போ தான் கேட்க முடியும். திருமாவளவனின் வழக்கமான பேச்சு இப்போது கவனம் பெற திமுக கூட்டணியில் இருக்கும் பிசிக நடத்த உள்ள மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுக, தாவேக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்ததுதான் காரணம் என சொல்லப்படுகிறது. மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள யாரும் கலந்து கொள்ளலாம் என்று நான் அங்கே சொன்னேன். அதை மீண்டும் வழிமொழிகிறேன். யார் யாரை அழைப்பது என்பது குறித்து இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. யாருக்கும் அதிகாரபூர்வமாக நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை. இருப்பது இன்னும் 15 நாட்கள் தான். நாங்கள் உயர்நிலைக்குழுவிலே முடிவு பண்ணி யாரை அழைப்பது என்றும். தங்களது மாநாடு 100% மது ஒழிப்புக்கான அரசியலை மட்டும் முன்னிறுத்தி நடத்தப்படுவதாகவும் இதில் 0.1% கூட தேர்தல் கூட்டணி கணக்கு கிடையாது என்றும் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் காலையில் 2 முறை ஷேர் செய்யப்பட்டு உடனடியாக நீக்கப்பட்ட வீடியோ 1 மணி நேர வீடியோ லிங்குடன் மாலை 5:50 மணிக்கு திருமா எக்ஸ் தளத்தில் அதே வீடியோ மீண்டும் பதிவிடப்பட்டது.